சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தாவேகாவினரை ஆளும் தரப்பினர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் காயமடைந்த கர்ப்பிணி பெண் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கும் செயலில் திமுக ஈடுபட்டுள்ளதாகவும் இது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக விஜய் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது. இந்த தாக்குதலில் 4 மாத கர்ப்பிணி உள்பட நிர்வாகிகள் 2 படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுகாயமடைந்த கழக தோழர்கள் 6 பேரும் விரைவில் குணமடைய விழைகிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்துக்கொள்ள முடியாத ஆளும் கட்சியினர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள நம் கழக தோழர்கள் மீது இவ்வாறான வன்முறையை கட்டழித்து விட்டுள்ளனர். இது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெருக்கும் செயலாகும். திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது. இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்ட போவது நிச்சயம் என்று பதிவிட்டுள்ளார்.